இதுதான் பிரபஞ்ச ஜனநாயகம். நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு நீங்க விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும். இந்த பிரபஞ்ச ஜனநாயகம் இந்த பில்டிங்கை வெளியே போகணும், ரோடெல்லாம் காலி பண்ணணும், இந்த உலகத்திற்கு கோயிலோ வீடோ எல்லாத்தையும் வெட்டி தள்ளணும் உங்க சமுதாயம். இதை ஓப்பன் பண்ணி கொடுங்க, நிலத்தை மறுபடியும் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஏங்க இந்த மண்ணுக்கு ஆசை இருக்காது? எனக்கு வந்து கிரீன் கிராஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும், கலர்ஸ் ஃப்ளவர்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும், என்ன பார்க்க பல இன்செக்ட்ஸ் வரணும், அனிமல்ஸ் வரணும், அவங்களுக்கு உணவு நான் படைக்கணும், நான் வந்து வானத்தை பார்க்கணும், சூரியனை பார்க்கணும், சூரிய ஒளி இல்லாமல் எனக்கு படிப்பீங்களே கத்திட்டு இருக்கு. ஸோ இந்த நிலம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஊடகங்களை நாம் பேச வேண்டும். இது இந்த மண்ணை பற்றி பேச எப்ப பேச போறீங்க பாருங்க. மேதாப்பட்ட அழகான ஒரு the best woman in India, I love மேதா பட்டர். என்னது நம்பா பச்சாவோ அந்தவரா அந்த அம்மா என்ன பற்றி பேசுறாங்க, தண்ணியை பற்றி பேசுறாங்க. ஊடகங்களிலே இந்த தண்ணிக்கு விடுதலை வாங்கி கொடுங்க அந்த அம்மா சொல்றது அதுதாங்க. பாஸ்ட் 30 years அணை கட்டாதீங்க. யாரா நீ அந்த தண்ணியை அணை கட்டி சிறையில் போட்டு இருக்கிறாய்? சிறையில் போட்டு ஏதோ தண்ணி ஏதோ பெரிய கிரிமினல் குற்றம் ஏதோ பண்ண மாதிரி ஜெயிலில் போட்டு மூடி இருக்க. நர்மதால 100 ஜெயில் அந்த தண்ணியை போட்டு ஜெயிலில் போட்டு மூடி வச்சு தண்ணி எல்லாம் ஃப்ரீ ஏஜென்ட். கடவுளுடைய வெளிப்பாடு என்றால் மாநில வாசல் வானாகி மண்ணாகி படியாகி ஒளியாகி ஊடாகி வீரார். கடவுளுடைய வெளிப்பாடு என்று சொல்லுகிறார், நீரும் காற்றும் மண்ணும். இதை என்ன நீ வந்து இந்த ஜெயில போடுற? அது என்ன கிரிமினல் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுச்சு? வாய் விடுதலை செய்ய யாரு மேலாப்பட்ட விடுதலை கூடியலாம். ஏன்னா மனுஷன் வரதுக்கு அந்த நர்மதா நதி எந்த ஒரு தடங்கள் இல்லாம காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த நதியை நம்பி 2 மில்லியன் இயர்ஸ் 20 லட்சம் ஆண்டுகளாக நர்மதா அதனுடைய போக்கு பார்த்தீங்கன்னா நதி எப்பவுமே நேராக போவாது, ஒரு மியாண்டரிங் என்று சொல்லுவாங்க. மியாண்டரிங் இப்படி போகும், அங்க போய் மறுபடியும் கட்டாயி அப்படி வரும், அங்க போய் மறுபடியும் ஏன் போகுது என்றால் இந்த பூமிக்கு இதயம் இருக்கிறது, அங்கே உயிரினங்கள் இருக்கின்றன, புலிகள் இருக்கின்றன, நதி தண்ணி கொண்டு அங்க போகுது. அங்கே யானைகள் இருக்கின்றன, உடனே நதி திருப்புகிறது, யானைகளுக்கு நீரை குடிச்சது. அங்கிருந்து மரங்கள் இருக்கின்றன, உடனே நதி மேற்கால போகுது, தெற்கால வருது, கடைசியா கடல்ல போயிடுறாங்க. எனக்கு 2 மில்லியன் இயர்ஸா இந்த நதி அந்த பிள்ளைகளுக்கு நமது சகோதர சகோதரிகளுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மனுஷன் கடைசியில வந்தவங்க அணைய கட்டி அந்த தண்ணி அந்த பிள்ளைகளுக்கு இல்லாம பண்ணிட்டீங்களே. இப்ப யாரு அந்த அன்பத்துக்கும் அந்த பிரான்ஸை யார் தண்ணி கொடுப்பா? கம்ப்ளீட்டா ஓபன் பண்ணுங்க. நதிகளை நாம் சிறையில் விடக்கூடாது, எல்லாத்தையும் ஓபன் பண்ணு என்று நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இயற்கையுடைய இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுக்கு நாம் சிறையில் கூட நமக்கு தகுதி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், பாகிஸ்தான் பார்டர்ல போய் பாருங்க. நம்ம போய் பார்த்தீங்கன்னா நம்ம நதி இண்டஸ் ரிவர் பார்த்தீங்கன்னா சட்லஜ், ரவி பிளஸ் செனாப் அண்ட் பாகிஸ்தான் ரிவர், செனாப் அண்ட் ரிவர், ஸோ ஜேலூர் இந்த ரிவர்ஸ் பாகிஸ்தான்ல வந்து இந்தியாவுக்குள்ள வருது, இந்தியாவில் பாகிஸ்தானுக்கு போகுது. நமது பறவைகள் பாகிஸ்தானுக்கு போகுது. நம்ம இந்தியா பாம்பு பாகிஸ்தான் பாம்போட போய் குடும்பம் நடத்திடுது. பாகிஸ்தான் பாம்பு நம்ம இந்தியாவோட குடும்பம் நடத்திடுது. நம்ம இந்தியன் பேர்ட்ஸ் வீட்ஸ் எல்லாமே பாகிஸ்தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து பக்கத்தில் பாருங்க, அந்த இடத்துல ரோட்ல பாருங்க, பஸ் இருப்பாங்க, மனிதர்கள் கேட்பாங்க பாஸ்போர்ட், வீசா இல்லையா, வீசா இல்லையா. பக்கத்தில் பாருங்க, பாம்பையும் பல்லியும் பறவையும் எவன் கேட்கணும், பாஸ்போர்ட் எங்க இருக்கு, வீசா எங்க இருக்கு, பஞ்சபூதங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா போதும். இதுல இருந்து நல்லா சொல்லுங்க, யாருங்க முட்டாள, யார் அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க? மனிதர்கள் தான் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். மற்ற பிரபஞ்சம் ஜனநாயகம் அடைந்து விட்டது. ஸோ நம்ம இதெல்லாம் விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும். மேதா பட்டர், வந்தனா சிவா, அதை விடுங்க. சாந்தி பிரசாத் பட், பகுகுணா கேள்விப்பட்டிருப்பீங்க. சிப்கோ மூமெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிப்கோ மரத்தை கட்டி அர்ப்பணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிப்கோ. ஸோ அவங்களும் ஊடகங்கள் வழியாக இருக்காங்க. அவங்களாம் இன்டர்நெட் யூஸ் பண்ணல.
வாய் கொடுக்கும். 20